இந்த உலகத்துல கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு ஏதாவது ஒன்று டெய்லி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை பேசுறதுக்கு நான் கிரியேட் பண்ண சேனல் தான் பிரபா டாக்ஸ். நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே வேகமா உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைச்சிட்டு இருக்கு. வெளியில இருக்கிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சேர்ந்து டிராவல் பண்ணுவோம். வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பிஎம் நரேந்திர மோடி ஒரு பக்கம், ராகுல் காந்தி இன்னொரு பக்கம், ரெண்டு பேருக்கும் இடையில லைவா ஒரு டிபேட் ஷோ போகுது அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எம்கே ஸ்டாலின் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு சேனல்ல உட்காந்து டிபேட்ல லைவா ஆர்குமெண்ட் பண்றாங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்க்கவே முடியல இந்தியாவில் இதை மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு. ஆனால் அமெரிக்காவில் எலெக்ஷன் வருது அப்படின்னாவே இதை மாதிரி விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நடக்கும். பிரசிடென்ஷியல் டிபேட் அப்படிங்கிற விஷயம் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்துவாங்க. இப்போ இந்த வருஷம் நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்காவில் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்கு டெமோக்ராட்டிக் பார்ட்டி சைட்லேருந்து ஜோ பைடனும், ரிப்பப்ளிகன் பார்ட்டி சைட்லேருந்து டொனால்ட் ட்ரம்பும் தான் கேண்டிடேட்டாக நிற்க போகிறாங்க. யார் கேண்டிடேட்டாக நிற்கிறாங்களோ அவங்க ரெண்டு பேரையும் வச்சு இதை மாதிரி டிபேட் ஷோ நடத்துறது அப்படிங்கிறது 1960லேருந்தே அமெரிக்காவில் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். அப்படிதான் இப்போ நேத்தி இந்த டிபேட் ஷோ அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் 4-5 மாதம் இருக்கு. பட் இது ஒவ்வொரு ஸ்லாட்டாக நடக்கும். ஒரு ஸ்லாட், 2 ஸ்லாட், 3 ஸ்லாட் வரைக்கும் யார் யார் பிரசிடென்ட் கேண்டிடேட்ஸோ அவங்க லைவ்ல டிபேட் ஷோ பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சேனல் இதை ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி நேத்தி இந்த டிபேட் ஷோ அப்படிங்கிறது நடந்திருக்கு. பொதுவாக இந்த டிபேட் ஷோ நடக்குது அப்படின்னா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபயராக இருக்கும். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்க போன ஆட்சியில், இந்த தப்புலாம் நடந்திருக்கு, நான் வந்தால் இது செய்வேன் அப்படின்னு அந்த ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபயராக இருக்கும். அமெரிக்காவில் இது ரொம்பவே ஃபேமஸ். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஃபயர் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க டொனால்ட் ட்ரம்ப்பும் ஜோ பைடனும். ஏன்னா எவ்வளவு பெரிய பிரசிடென்ட்ஸ் வந்தாலும், எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் இந்த ஷோவுக்கு முன்னாடி அந்த கை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு யூஸ்வலான விஷயம், ஒரு ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் நேத்தி ஜோ பைடனும் டொனால்ட் ட்ரம்பும் கை கொடுத்துக்கவே இல்லை. அதுவே இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷோ மேலே ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி விட்டுது. இந்த ஷோ எந்த அளவுக்கு அமெரிக்காவில் முக்கியம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த ஷோவை பார்க்கக்கூடியவங்க. அதாவது இந்த ஷோ இதை மாதிரி ஒரு ஷோ நடக்குது அப்படின்னா, இங்கே நம்ம கிரிக்கெட் நடந்தால் எத்தனை கோடி பேர் லைவ்ல வாட்ச் பண்ணுறோம், அதே மாதிரி அங்கே இந்த ஷோ லைவ்ல மட்டுமே லாஸ்ட்டாக 2020ல் டொனால்ட் ட்ரம்பும் ஜோ பைடனும் பேசினப்போ 84 மில்லியன் பீப்புள் இதை லைவ்ல பார்த்துருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த ஷோ அங்கே மக்கள் மத்தியில் ஒரு பாப்புலாரிட்டி இருக்கக்கூடிய ஷோ. பொலிட்டிக்கலில் இது எந்த அளவுக்கு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கீனாக அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத இந்த ஷோவை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த ஷோ இந்த 2-3 ஸ்லாட்டாக நடக்குது இல்லை, இந்த ஷோ தான் அந்த தேர்தல் ரிசல்ட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷோவில் யார் எந்த கேண்டிடேட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, நல்லா ஆர்குமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபேவராக தான் ரிசல்ட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இந்த ஷோவை அந்த அளவுக்கு வாட்ச் பண்ணி தான் யாருக்கு ஓட்டு போடணும், அதாவது நியூட்ரலாக இருப்பாங்களே, நான் இந்த பார்ட்டியும் இல்லை இந்த பார்ட்டியும் இல்லை, யார் நல்லா ஆர்கியூ பண்ணுறாங்களோ, யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஹோப்பை எனக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். இவங்க வந்தால் அமெரிக்கா இன்னும் 4 வருஷத்தில் பெரிய அளவில் டெவலப் ஆகும் அப்படின்னு நம்புகிற ஒரு டீம் இருப்பாங்கல்ல, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, இவங்க வந்தால் நல்லா இருக்கும், இவங்க வந்தால் நல்லா இருக்கணும். அதை மாதிரி அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் இந்த ஷோவை பார்த்துட்டு தான் நான் யாருக்கு ஓட்டு போட போகிறேன் அப்படின்னே டிசைட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஷோ. 2020ல் டொனால்ட் ட்ரம்ப் தோற்கடிக்கப்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜோ பைடன் அப்ப நடந்த டிபேட் ஷோல அவர் பண்ண ஆர்குமெண்ட் தான் அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்தது. அதோடைய ரிசல்ட் தான் ஜோ பைடன் ரிசல்ட் தேர்தலில் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஷோ. அந்த ஷோவோட ஃபர்ஸ்ட் ஸ்லாட் தான் நேத்தி நடந்திருக்கு. இந்த ஷோவுக்கு காமனா சில ரூல்ஸ் இருக்கும். அதாவது நம்ம இந்த ஷோவில் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா, டிபேட் ஷோவில் அதுக்கு முன்னாடியே யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க சைட்லேருந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இந்த ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு போட்டு சைன் வாங்கிடுவாங்க. நேற்று இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா CNN அந்த டீம் தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. பொதுவாக இந்த ஷோ அப்படிங்கிறது 90 மினிட்ஸ் நடக்கும், 2 பிரேக் இருக்கும்.
அந்த 2 பிரேக்ல நாம வந்து அடுத்து என்ன பேச போறோம் என்னன்னு நமக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். பட் கேம்பெயின் ஸ்டாஃப், இந்த எலெக்ஷனுக்கு வந்து கேம்பெயின் ஸ்டாஃப் இருக்காங்க, நான் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்றேன், அது மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நோட்ஸ் எடுத்துட்டு போய் பேசக்கூடாது. நாம இங்கெல்லாம் பார்க்குறோம், எத்தனையோ பேர் வந்து நோட்ஸை வச்சு, டேபிள் மேல நோட்ஸ் வச்சு பேசுறது, அதெல்லாம் ரொம்ப காமனான விஷயம். பட் இந்த ஷோவை நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா நோட்ஸ் வச்சு பேசக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப காமனா இது வரைக்கும் பிராக்டிஸ்ல இருக்கக்கூடிய விஷயம். நேத்தி CNN இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மைக்கை வந்து மியூட் பண்ணிடுறது. அதாவது இப்போ நான் பேசிட்டு இருக்கப்போ, இப்போ ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட மைக் வந்து மியூட்ல இருக்கும். அவங்க மைக்கு மியூட்ல இருக்கா இல்ல ஆன்ல இருக்கா அப்படின்னு தெரியற மாதிரி பக்கத்துல வந்து ஒரு கிரீன் லைட் வச்சிருக்காங்க. ஸோ கிரீன் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுடைய மைக் வந்து ஆன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கப்பவே இன்னொருத்தவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணி பேசுறது அப்படிங்கிற விஷயம் அதிகமா நடக்குது. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. இதை கொண்டு வரதுக்கு காரணமே 2020 இத மாதிரி டிபேட் ஷோ நடந்தப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லாட் நடந்தது. அதுல இதே டொனால்ட் ட்ரம்பும் ஜோ பைடன் தான் கலந்துக்கிறாங்க. அப்போ 2 பேருக்குள்ள போன ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருந்தது. பிலோ த பார் போயிட்டு அந்த லிமிட்டை தாண்டி 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அதனால ஸ்லாட் 2லயே இந்த மைக்கை மியூட் பண்ற விஷயம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதை தான் இப்போ இந்த டைமும் மைக்கை மியூட் பண்ணி இந்த விஷயத்த வந்து செஞ்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவங்க 2 பேரும் நிக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 8 feet தான். மைக்கே இல்லாம நேரா பேசினா கூட கேட்கும். பட் ஒரு பிராக்டிஸ்க்கு இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இந்த மைக்கை மியூட் பண்ற விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆர்குமெண்ட்டை பார்த்தோம்னா, ஆர்குமெண்ட்ல முக்கியமா பேசப்பட்ட விஷயம் அப்படின்னா 3 விஷயம் வந்து பேசப்பட்டிருக்கு. ஒன்று அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் சைட்ல இருந்து ஜோ பைடன் ஆப்கான்ல இருந்து திரும்ப அமெரிக்க படையை வந்து பின்வாங்கினது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சைட்ல இருந்து இது வந்து ஒரு பெரிய ஆர்குமெண்டா எடுத்து வச்சிருக்காங்க. பட் இதோட பேக்ல போயிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த அசைன்மெண்ட்டை சைன் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா 2020 டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடெண்டா இருக்கப்போ அவர் தான் கத்தார்ல வச்சு இந்த அக்ரிமெண்ட்டையே சைன் பண்ணியிருக்காரு. அதாவது அமெரிக்க படையை நாங்கள் ரிட்டர்ன் எடுக்கிறோம் அப்படின்னு. பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணது அப்படின்னு பார்த்தோன்னா ஜோ பைடன். இந்த விஷயத்தை வந்து ஆர்குமெண்டா வச்சு டொனால்ட் ட்ரம்ப் வந்து இதை மாதிரி ஜோ பைடன் பண்ணது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இன்ஃப்ளேஷன். அதாவது அமெரிக்காவில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸாவே நம்ம கேள்விப்பட முடியுது, இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படிங்கிறது ஜோ பைடனோட பீரியட்ல வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடியவங்களே பேசுறாங்க. அந்த அளவுக்கு, ஏன்னா இங்க இந்தியாவில் இருக்க மாதிரி கிடையாது. இன்ஃப்ளேஷன் நடக்குதா இல்லையான்னு கூட காமன் பீப்புளுக்கு தெரியாது. அது எப்படி நம்மளை அஃபெக்ட் ஆகும், நம்மளை எந்த அளவுக்கு அது டைரக்டா பாதிக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் இங்க இருக்கவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். பட் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப டீப்பா வாட்ச் பண்ணக்கூடியவங்க. இன்ஃப்ளேஷன் அதிகமா நடக்குது அப்படின்னா அங்க ஒரு ரூலிங் பார்ட்டி மாறும். பட் இங்க அப்படிலாம் கிடையாது. இன்ஃப்ளேஷன் பத்தி நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, அது எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம்னு இருப்போம். பட் அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த விஷயம் ரீசெண்டா ஜோ பைடனுடைய பீரியட்ல வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அந்த விஷயத்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து கையில் எடுத்து பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம், மூணாவதா ஒரு விஷயம் பேசியிருக்காங்க, அதாவது அபார்ஷன் பத்தி. அங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து அபார்ஷனுக்கான ரூல்ஸ் அப்படிங்கிறது மாறி மாறி இருக்கும். சில ஸ்டேட்ல வந்து ரொம்ப ஈஸியா அபார்ட் பண்ணலாம், இன்னொரு ஸ்டேட்ல வந்து கூடாது, அதுக்கான டைம் பீரியட், வீக் அப்படின்னு அது வந்து ரொம்ப அந்த ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். பட் அங்க இருக்கக்கூடிய பீப்புளுக்கு காமனா என்ன விஷயம் அப்படின்னா, இந்த அபார்ஷன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய பீப்புளோட மென்டாலிட்டி. அதை வந்து ட்ரம்ப் வந்து இருக்கிறப்போ அதை அந்த இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா மாத்திட்டாரு. அது செய்யறது அப்படிங்கிறது, அந்த ஃபார்மாலிட்டிஸ்ங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு இது சம்பந்தமா அங்க நீதிமன்றத்திலே இதை மாதிரி கேஸ் வந்து ட்ரையல்ல இருக்கிறது, இதை மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த குற்றச்சாட்டை ஜோ பைடன் வந்து டொனால்ட் ட்ரம்ப் மேல வச்சாரு. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, திரும்ப நான் பிரசிடென்ட் ஆனா அப்படின்னா அதுக்கான அந்த அபார்ஷனுக்கான அந்த மருந்து, அதோட அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக்குவேன் அப்படின்னு. இந்த 3 டாபிக் தான் நேத்தி வந்து பெருசா பேசப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய டாபிக் பேச வேண்டியது இருக்கு. உக்ரைன்ல அமெரிக்காவோட நிலைப்பாடு என்ன, இஸ்ரேலோட வார்ல ஏன் அமெரிக்கா உள்ள போனாங்க, சைனா விஷயத்துல என்ன அமெரிக்கா, இதெல்லாம் வேர்ல்டு வைட் எல்லாருமே கவனிக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயத்துல அமெரிக்கா என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படின்னு
ஜோ பைடனும் டொனால்ட் ட்ரம்ப்பும் அடுத்த ஸ்லாட்ல பேசினாதான் தெரிய வரும். ஸோ அந்த டாபிக் நேத்தியே பேசுவாங்க அப்படின்னு இருந்தது. பட் இந்த 3 டாபிக் பேசினதே ஏன்னா டைம் ஆயிடுச்சு, 90 மினிட்ஸ் முடிஞ்சு. ஏன்னா 2 பேருமே ரொம்ப ஏஜ்டு. ஜோ பைடனால ரொம்ப பேசவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. அவர் நம்ம அந்த வீடியோ பார்க்குறப்பவே ரொம்ப நிறுத்தி தான் பேசுறாரு. ஏன்னா அவரோட ஏஜ் அப்படிங்கிறது இப்போ 81. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஏஜ் 78. ஸோ இவ்வளோ தான் பேச முடிஞ்சிருக்கு. பட் அடுத்த ஸ்லாட்ல வந்து இந்த வேர்ல்டில் நடக்கக்கூடிய முக்கியமான இஷ்யூலாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓவராலாக இந்த 90 மினிட்ஸ் இது வரைக்கும் யாருக்கு ஃபேவராக முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுல வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணது டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஜோ பைடனால அந்த அளவுக்கு பேச முடியல. அதுவும் இல்லாம ரூலிங்ல இருந்ததுனால நிறைய குற்றச்சாட்டை வந்து ஈஸியா வந்து டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வச்சாரு. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து ரொம்ப ஃபேவரா போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த ஸ்லாட்ல திரும்ப டொனால்ட் ட்ரம்ப் ஜோ பைடன் அவங்களுக்குள்ள வர ஆர்குமெண்ட்ல யார் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. அதை பொறுத்து தான் இந்த நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்காவில் நடக்க போறிய பிரசிடென்ட் எலெக்ஷனோட அந்த ரிசல்ட்டே இருக்கும். இந்த ஷோ அப்படிங்கிறது ரிசல்ட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணும். இந்த ஷோலாம் நடக்கிற விஷயம், அந்த பர்ஃபார்மன்ஸ் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு டேட்டாஸ் வருது அப்படின்னா அந்த டேட்டாஸ் தான் ரிசல்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5.5% வந்து அந்த மார்ஜின் ஆஃப் எரர் இருக்கலாம். அதை தாண்டி பெருசா இவங்க தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ரிசல்ட் வந்து இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு இருக்காது. அந்த மார்ஜின் ஆஃப் எரர் அப்படிங்கிறது ஒரு 5.5 தான் இருக்கும். மற்றபடி இதுல வர அந்த கணிப்பு அப்படிங்கிறது, ஒரு சர்வே அப்படிங்கிறது ரொம்ப சரியா இருக்கும். இது வரைக்கும் அமெரிக்காவில் அதுதான் நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஷோ நடந்திருக்கு. அடுத்த ஸ்லாட் என்ன நடக்குது, அடுத்து ஜோ பைடன் இந்த விஷயத்துல என்ன பண்ண போறார் அப்படின்னு பேசுவோம். உங்களுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து யார் வந்து திரும்ப பிரசிடென்ட் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க? டொனால்ட் ட்ரம்பா, ஜோ பைடனா அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வில் see you on next video.